This sermon, I have heard but now I see, was delivered on Saturday evening, November 27th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஸ்ரீவ்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் I have heard but now I see, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். நீங்கள் அமரலாம். It's good to be back again tonight. இன்றிரவு மீண்டுமாக வந்திருப்பது நன்றாக உள்ளது. Thankful we had this opportunity again now to serve the Lord. இப்பொழுது மீண்டும் கர்த்தரை சேவிக்கும்படியாக எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அனுகூலமான தருணத்திற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். And after keeping you so long last night, I feel it would be fair to keep you long again tonight. கடந்த இரவு உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருந்த பிறகு மீண்டும் இன்றிரவு உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்வது நியாயமானதா இராது என்றே நான் உணர்கிறேன். Just back there listening to an associate brother of ours in the Lord had just come from Indiana, stirred by a strange dream. இந்தியானாவிலிருந்து சற்று முன்னர் வந்துள்ள கர்த்தருக்குள் எங்களுடன் ஒன்றாக நட்பு கொண்டுள்ள சகோதரன் ஒருவர் அங்கே பின்னால் அமர்ந்து கொண்டிருப்பவர் ஒரு வினோத சொப்பனத்தின் மூலம் கலக்கமடைந்துள்ளார். He's never been in Shreveport before in his life. அவர் இதற்கு முன்பு தன்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் ஸ்ரீபோர்ட்டுக்கு வந்ததே கிடையாது. But he dreamed the other night that he come to Shreveport not by his car. ஆனால் அன்று ஒரு இரவு அவர் சொப்பனம் கண்டு ஸ்ரீபோர்ட்டுக்கு வந்தார், ஆனால் தன்னுடைய காரில் அல்ல. He come with or come somewhere to a church where I was Shreveport not by his car. ஆனால் அன்று ஒரு இரவு அவர் சொப்பனம் கண்டு ஸ்ரீபோர்ட்டுக்கு வந்தார், ஆனால் தன்னுடைய காரில் அல்ல. He come with or come somewhere to a church where I was speaking. அவர் வந்தார், இல்லை, நான் பேசிக் கொண்டிருந்த ஒரு சபைக்கு எங்கிருந்தோ வந்தார். He said after I'd preached and prayed for the people, said something's going to happen. அப்பொழுது அவர் நான் பிரசங்கித்து விட்டு ஜனங்களுக்காக ஜெபித்த பிறகு ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கப் போகிறது என்று கூறப்பட்டது என்றார். Said he was back the next day. அவர் அடுத்த நாளும் கூட்டத்திற்கு வந்திருந்தாராம். And he said he knew the building how it looked. மேலும் அவர் கூட்டம் நடந்து கொண்டிருந்த கட்டிடம் எப்படி காணப்பட்டது என்பதை அறிந்திருந்ததாகவும் கூறினார். Said there's a civic auditorium across the street, but they never went in the auditorium. அவர் அந்த தெருவிற்கு எதிரே ஒரு பெரிய நகர அரங்கம் இருந்தது என்றும் ஆனாலும் அவர்கள் அந்த அரங்கத்திற்குள் செல்லவில்லை என்றும் கூறினார். Says on this side in a stone building it had a wing to it and the building sat just like this. மேலும் அவர் கூட்டம் ஒரு கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடத்தில் நடந்து கொண்டிருந்ததாகவும் அந்த கட்டிடம் இந்த விதமாய் அமைந்திருந்ததாகவும் கூறினார். And the boy is a dreamer. I've seen his dreams and know that they're true. அந்த பையன் ஒரு சொப்பனக்காரனாய் இருக்கிறான். நான் அவருடைய சொப்பனங்களை கண்டிருக்கிறேன், அவைகள் உண்மையானது என்பதையும் அறிந்திருக்கிறேன். And he said then on the last night that I was speaking and praying for the sick. அவர் சொன்னார், அவர் கடந்த இரவு நான் பேசிக்கொண்டும் வியாதியஸ்தர்க்காக ஜெபித்துக் கொண்டும் இருந்தேன் என்றும் கூறினார். And I said something's fixing to happen. It's like a clap of thunder. அப்பொழுது நான் ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது என்று கூறினேனாம். அப்பொழுது இடி முழக்கத்தை போன்று ஏதோ ஒன்று முழங்கிறதாம். Said people again screaming. அப்பொழுதோ ஜனங்கள் கூச்சலிடத் துவங்கினர் என்றும் கூறினார். And said as the thunder began to go away, said it made a voice and began speaking. தொடர்ந்து அவர் இடி முழக்கம் மறையத் துவங்கின போது ஒரு சத்தம் பேசத் துவங்கினது என்றார். Says that speaking was going on, that through these lattices, windows up here, come the glory of God moving in the form of the pillar of fire. மேலும் அவர் அந்த பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்த போது இங்குள்ள அந்த ஜனங்கள் கம்பிகளின் வழியாக தேவனுடைய மகிமை அக்கினிஸ்தம்ப உருவில் உள்ளே நுழைந்தது என்றார். He's never seen it. He's heard us talk about it, but he's never seen himself. அவர் அதை ஒருபோதும் கண்டதே இல்லையாம். நாம் அதை குறித்து பேசினதையே அவர் கேட்டிருக்கிறாராம், ஆனால் அவர்தாமே அதை ஒருபோதும் கண்டதே இல்லையாம். And said there it was, come through the windows up like that and form that light like you see in the picture right above the audience here. அவரோ அது ஜன்னல்களின் வழியாக இந்த விதமாக உள்ளே நுழைந்து
நீங்கள் புகைப்படத்தில் காண்பது போன்று அந்த ஒளியின் அமைப்பு கொண்டு இங்கே கூட்டத்தில் உள்ள ஜனங்களின் மேல் என்றது என்றார். மேலும் அவர் அது ஏதோ ஒரு காரியத்தை இரைச்சலான ஒலியோடு பேசிக் கொண்டிருந்ததாம். அப்பொழுது நான் அங்கு நின்று அது ஏகோவா தேவன் என்று கூறினேனாம் என்று கூறினார். He was reminded of when thinking about it, when Moses brought the people out of Egypt, and they said, "Let Moses speak and not God, lest we die." அப்பொழுது அவர் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது, மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர அழைக்கப்பட்ட போது அவர்கள் நாங்கள் மரித்து போகாதபடி மோசே பேசட்டும், தேவன் பேச வேண்டாம் என்றனரே, அதைத்தான் இது நினைப்பூட்டியது என்றார். Everybody was laying on the floor, their hands up, screaming. மேலும் அவர் ஒவ்வொருவரும் தரையின் மேல் படுத்துக் கொண்டு தங்களுடைய கரங்களை உயர்த்தி கூக்குரலிட்டனர் என்றார். He was screaming too, "Lord God, I love you, I love you." And his wife shook him and woke him up. அவரும் கூட தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்ததாக கூறினார். அப்பொழுது அவருடைய மனைவியோ அவரை உலுக்கி உறக்கத்திலிருந்து எழுப்பி விட்டாளாம். Going down the aisle right now, Brother Jackson, a former Methodist preacher. முன்னாள் மெத்தோடிஸ்ட் போதகரான சகோதரன் ஜாக்சன் அவர்கள் இப்பொழுது உட்பாதையில் நடந்து செல்வதை காண்கிறேன். And he was so disturbed till he come down and said when he walked in he was so astounded, just exactly the way he had saw it in a dream. அவர் இங்கு வரும் வரையில் மிகவும் கலக்கமடைந்திருந்தார். அவர் உள்ளே நடந்து வந்தபோது அதை ஒரு சொப்பனத்தில் கண்டது போலவே அப்படியே இருப்பதை கண்டு மிகவும் வியப்படைந்ததாக கூறினார். I don't know what it means. The Lord's kept it from me. அது எதை பொருட்படுத்துகிறது என்பதை நான் அறியேன். கர்த்தர் அதை எனக்கு மறைத்து வைத்திருக்கிறார். But something could happen. Seeing Brother Jackson dream that, knowing him as an honest, real man, servant of God. ஆனால் சகோதரன் ஜாக்சன் அந்த சொப்பனம் கண்டதால் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க கூடும். ஏனென்றால் அவர் ஒரு தேவனுடைய உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்பதை அறிந்துள்ளார். And I know of him dreaming dreams coming to me and the Lord gave me an interpretation. It'd be just perfectly like it. அவர் சொப்பனங்களை காணும் பொழுது என்னிடத்தில் வருவார். அப்பொழுது கர்த்தர் எனக்கு அதற்கான வியாக்கியானம் அளிப்பார். அது அதே விதமாக அப்படியே பிழையின்றி நிறைவேறும். Even at one time I go into Arizona. He had the dream of it. நான் அரிசோனாவுக்கு செல்வதை குறித்தும் கூட அவர் ஒருமுறை சொப்பனம் கண்டிருந்தார். And he's very much disturbed. அவர் மிகுந்த கலக்கமடைந்திருந்தார். He's with his wife. He brought her. She used to be mother right away. And the only way he could go would buy airplane. அவர் தன்னுடைய மனைவியை தன்னோடு அழைத்து வந்திருந்தார். அப்பொழுது அவள் தாயாக போகும் நிலையில் இருந்தாள். எனவே அப்பொழுது அவர்களால் விமானத்தின் மூலமாக மாத்திரமே வர முடிந்தது. He didn't have a penny to come and somebody gave him the money. ஆனால் இங்கு வருவதற்கு அவரிடம் ஒரு பைசா கூட இல்லை. எனவே யாரோ ஒருவர் அவருக்கு பணத்தை கொடுத்திருந்தார். And so it's kind of worked out mysteriously, so something could happen. We hope so. ஆகையால் அது ஏதோ ஒரு விதமான ரகசியமான முறையில் கிரியை செய்துள்ளது. ஆகையால் ஏதோ காரியம் சம்பவிக்க கூடும். நாங்கள் அவனமாகவே நம்புகிறோம். We don't know just what the Lord will provide for us. கர்த்தர் நமக்காக என்ன அருள்வார் என்பதை நாம் அறியோம். Now we are grateful to the Lord to be living in the day that we're living in. Just before the coming of Jesus, as I've said before, it's the greatest time of all history. இப்பொழுது இயேசுவின் வருகைக்கு சற்று முன்னதாக உள்ள இந்நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் முன்னமே கூறியுள்ளது போல இது சரித்திரம் முழுவதும் உள்ள காலங்களிலேயே மகத்தான காலமாய் உள்ளது. I'd rather be living right now than any time on earth. பூமியின் மீது இருந்த வேறெந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுதுள்ள இந்த காலத்தில் ஜீவிக்கவே நான் விரும்புகிறேன். I see here in front of us again tonight is my good friend Brother Dow. நான் இங்கே இன்றிரவு மீண்டும் என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் டவ் அவர்கள் எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பதை காண்கிறேன். I mentioned him in the auditorium this morning. நான் இந்த காலையில் அரங்கத்தில் அவரை குறித்து குறிப்பிட்டு பேசினேன். Brother Dow is 93 years old today. How blessed it is. சகோதரன் டவ் அவர்கள் இன்றைக்கு 93 வயதையுடையவராய் இருக்கிறார். அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் உள்ளது. He contributes his long life to the glory and praise of God. 93 today. அவர் தன்னுடைய நீண்ட கால வாழ்க்கையை அவர் தேவனுடைய மகிமைக்காகவும் துதிக்காகவுமே அளித்து வருகிறார். இன்றைக்கு அவருக்கு 93 வயது. Happy birthday to you, my brother. என் சகோதரனே, உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் பிறந்த நாள் வாழ்த்து. And I know out of down around the country where they're listening in tonight, they also wish Brother Bill Dow a happy birthday. இன்றிரவு
தேசம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கூட சகோதரன் பில்டவ் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை கூற விரும்புவார்கள் என்பதை நான் அறிவேன். A very personal friend to Oral Roberts, and he's helped so many in the gospel way and everything. அவர் ஓரல் ராபர்ட்ஸனுடைய தனிப்பட்ட நெருங்கிய நண்பராயிருக்கிறார். அவர் சுவிசேஷத்தில் அநேகருக்கு உதவி செய்துள்ளார். He's a great friend of ours. அவர் நமக்கு ஒரு மகத்தான நண்பராயிருக்கிறார். Glad to see Brother Mann here, another Methodist preacher, saved and baptized with the Holy Ghost and in the name of Jesus Christ. சகோதரன் மேன் அவர்களை இங்கு காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றொரு மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். He is also one of our associates from Indiana. அவர் இந்தியானாவிலிருந்து வந்துள்ள நம்முடைய கூட்டாளிகளில் ஒருவராயும் கூட இருக்கிறார். And I understand Brother Hickerson sitting here by him, one of our deacons from Jeffersonville, Indiana. They're listening in up there tonight. அவருக்கு அருகில் இங்கே சகோதரன் இக்கர்சன் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் ஜெஃபர்சன்வில் இந்தியானாவிலிருந்து வந்துள்ள மூப்பர்களில் ஒருவராயிருக்கிறார். அவர்கள் இன்றிரவு அங்கே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Now I understand that Brother Wheeler, one of the other deacons, are here somewhere. இங்கே மூப்பர்களில் மற்றொருவரான சகோதரன் வீலர் அவர்கள் இங்கே எங்கோ இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். And I haven't located him just yet. Somebody pointing their fingers over, and I'll catch him after a bit. I'm sitting way over to the right. Yes. அவர் உட்கார்ந்திருக்கும் இடத்தை நான் இன்னும் கண்டறியவில்லை. யாரோ ஒருவர் அவருடைய விரலை அந்த பக்கமாய் சுட்டி காட்டுகிறார். நான் சற்று கழித்து அவரை கண்டுபிடித்து விடுவேன். அதோ அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதோ வலப்பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். Brother Bankswoods, if you're listening in tonight, your brother was here last night. சகோதரன் பேங்க்ஸ்வுட், இன்றிரவு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் நலமாய் இருக்கும். உங்களுடைய சகோதரன் நேற்றிரவு இங்கிருந்தார். I seen him as he went out, Brother Lyle. நான் வெளியே செல்லும் போது அவரை கண்டேன். அவர்தான் சகோதரன் லயல். Jehovah Witness. The whole group was converted. யெகோவா சாட்சிக்கார சபைக்காரர். ஆனால் அந்த முழு கூட்டமும் மனமாற்றம் அடைந்து விட்டது. Lyle was brought in because of vision of the Lord. ஒரு கர்த்தருடைய தரிசனத்தின் காரணமாகவே லயல் அவர்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டார். Lyle was sitting in the boat there that day when the day before was told him that something was going to happen concerning a resurrection of life. லயல் அன்று நாள் அங்கே படகில் அமர்ந்து கொண்டிருந்தார். அதற்கு முந்தின நாள் ஜீவனின் உயிர்த்தெழுதலை குறித்து ஏதோ ஒன்று சம்பவிக்க போவதா இருக்கிறது என்று அவரிடம் கூறப்பட்டது. He was a real Jehovah Witness too. அவர் உண்மையாகவே ஒரு யெகோவா சாட்சிக்காரரும் கூட. But that morning sitting there fishing and he caught. ஆனால் அவர் அந்த காலை அங்கே அமர்ந்து கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். Well, he had a great big old, that Kentucky fashion, you know, a big hook and a little bitty fish swallowed it. அவரிடம் கெண்டகி நாட்டவர் உபயோகிக்கும் பெரிய தூண்டில் முள் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சிறிய மீனானது அந்த பெரிய தூண்டில் முள்ளை விழுங்கிவிட்டது. And he just pulled gills, entrails and all out, throwed it out, and all out, throwed it out on the water, little bitty sunfish. And he said, "Oh, little fella, you shot your last one." மீனின் செவில்கள் குடல்கள் எல்லாமே வெளியே வந்து விட்டன. எனவே அவர் அதை தண்ணீரில் எரிந்து விட்டார். சிறிய உருவில் உள்ள பருதி மீன். மேலும் அவர், நீ கடைசி முறையாக தண்ணீருக்குள் எரியப்படுகிறாய் என்றார். Little flipping along on the water, died, and the wind blowed him up into some pond lilies. அந்த சிறிய மீனோ தண்ணீரில் துடிதுடித்து இறந்து விட்டது. அப்பொழுது காற்றானது அதை லீலை புஷ்பங்களுள்ள குட்டைக்கு அடித்து சென்று விட்டது. And the day before setting, I said, the Holy Spirit tells me that there will be a resurrection of some little creature. அதற்கு முந்தின நாள் நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஏதோ ஒரு சிறிய சிருஷ்டிக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் கூறுகிறார் என்று கூறியிருந்தேன். Perhaps there'll be a kitten when I get back home, cause ஒருவேளை நான் வீட்டுக்கு திரும்பிய போது அது ஒரு பூனைக்குட்டியா இருக்கலாம் என்று எண்ணினேன். but when we was trying to dig some fish bait, Brother Woods and I was listening in the night. இன்றிரவு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் உட் அவர்களும் நானும் தூண்டிலில் இறைக்காக மண்ணை தோண்டிக் கொண்டிருந்த போது, My little girl, which is a young woman sitting here engaged to this lanky soldier, she come up, she said, Daddy, her and another little girl said, ஒரு வாலிப பெண்ணாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய சிறிய பெண், அவள் மெலிந்து உயரமாய் காணப்படுகின்ற இந்த ராணுவ வீரனுக்கு விவாகத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். நான் அவனை காண்கிறேன். அவள் மேலே வந்து அப்பா என்றாள். அவளும் அவளுடன் இருந்த மற்றொரு சிறிய பெண்ணும் நாங்கள் என்று எதையோ கூற வந்தார். Anybody can have any kind of pet they want, but I sure don't like a cat. So
no Branham. இப்பொழுது எவருமே தாங்கள் விரும்புகிற எந்த விதமான மிருகத்தையுமே வைத்துக் கொள்ளலாம், ஆனால் எனக்கோ நிச்சயமாகவே பூனையை பிடிக்கவே பிடிக்காது. ஆகையால் அவளுக்கு இல்லை, பிரண்ணாம் குடும்பத்தினருக்கே பிடிக்கும். So she said, "Oh, we found a poor old cat out here, Daddy. It's eats something, and if somebody's poisoned it, it's all swelled up." எனவே அவள், அப்பா, நாங்கள் இங்கே ஒரு பூனையை கண்டோம், அது ஏதோ ஒன்றை தின்றுவிட்டது, யாரோ அதற்கு விஷம் வைத்து விட்டனர், அது அதனை விழுங்கி விட்டது என்று கூறினார். Said, "Daddy, it's going to die right away. Can we get a little box and keep it a couple days?" எனவே அவள், அப்பா, அது மரிக்கப் போகிறது, எனவே நாங்கள் ஒரு சிறு பெட்டியை கொண்டு வந்து அதை ஒரு சில நாட்கள் வைத்திருக்கலாமா என்று கேட்டார். I said, "Let me see the cat." அப்பொழுது நானோ, அந்த பூனையை நான் பார்க்கட்டும் என்று. Well, they went and got the cat. I seen what's going to happen, so we give her a box. அப்பொழுது அவர்கள் சென்று அந்த பூனையை கொண்டு வந்தனர். என்ன சம்பவிக்கப் போவதா இருந்தது என்பதை நான் கண்டேன். ஆகையால் அவளுக்கு ஒரு பெட்டியை கொடுத்தேன். Next morning, about 7 or 8 kittens there, you know. அடுத்த நாள் காலை, உங்களுக்கு தெரியுமா, அங்கே 7-8 குட்டிகள் அங்கிருந்தன. So my little boy Joe picked one of them up and squeezed it and dropped it on the ground, and just a little fellow there wiggling around and killed it. என்னுடைய சிறிய பையன் ஜோ அந்த பூனைக்குட்டிகளில் ஒன்றை கையில் எடுத்து நசுக்கி தரையில் போட்டு விட்டான். அப்பொழுது அந்த சிறு குட்டியோ துடித்து துடித்து சுற்றி சுற்றி வந்தது. அவன் அதை கொன்று போட்டான். And I said to Brother Lyle, his brother, I said, "You know, it may be that'll be that little kitten raised up, like we have seen the Lord do things." அப்பொழுது நான் அவருடைய சகோதரன் லைல் அவரிடம் சொன்னேன், அதாவது அது ஒரு கால் அந்த பூனைக்குட்டி உயிரோடு எழுப்பப்படலாம், கர்த்தர் இந்த விதமான காரியங்களை செய்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்களே என்று. Brother Lyle just knew in the way. சகோதரன் லைல் அவர்களோ இந்த வழிக்கு புதிதானவர். The Holy Spirit just told him he was married and what he had done and the evils he had done, the things he had done. பரிசுத்த ஆவியானவரோ அவர் திருமணமானவர் என்றும், அவர் என்ன செய்திருந்தார் என்றும், அவர் செய்திருந்த பொல்லாங்குகளையும் மற்றும் அவர் செய்திருந்த காரியங்களையும் அவரிடத்தில் கூறியிருந்தார். When he thought Brother Banks was telling me them things. ஆனால் அவரோ சகோதரன் பேங்க்ஸ் அந்த காரியங்களை எல்லாம் இடத்தில் கூறிக்கொண்டிருந்ததாகவே எண்ணிக்கொண்டார். But when it really brought him right out and told him what he'd done the night before, that was too much for him. He couldn't get it. ஆனால் அது அவரிடத்தில் கூறப்பட்ட போது, அதாவது அதற்கு முந்தின இரவு அவர் என்ன செய்தார் என்று அவரிடத்தில் கூறின போது, அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Then the next morning while we fished all night with little fish, we was catching some for bait. அதன் பின்னர் அடுத்த நாள் காலையில் நாங்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். சில சிறு மீன்களை பிடித்தோம். அப்பொழுது நாங்கள் சிலவற்றை தூண்டில் இறைக்காக பிடித்துக் கொண்டிருந்தோம். But he just threw that little fish in the water, quivered, floundered. ஆனால் அந்த சிறு மீனை தண்ணீரில் வீசினார். அது துடித்து துடித்து இறந்து ஒரு பக்கம் சென்று விட்டது. For about a half hour later, we were sitting there and I said, "Brother Lyle, you let the fish swallow the hook all the way down in his stomach." See? அப்பொழுது சுமார் அரை மணி நேரமாக நாங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நான், சகோதரன் லைல் அவர்களே, மீன் தன்னுடைய வயிற்றுக்குள்ளாக அந்த தூண்டில் முள் முழுவதையும் விழுங்க நீர் விட்டு விடுகின்றீர் என்று கூறினேன். புரிகின்றது? I said, "Take the fly line here, flip it over the bait out like that. As soon as he touches it," I said, "then just hold him and then bring him." பின்னர் நான், நீர் தூண்டிலை மெல்ல இப்படி இங்கே போடுங்கள், அப்பொழுது மீன் அந்த தூண்டிலை தொட்டவுடனே அதை பற்றி பிடித்து அதை வெளியே எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று. Then I said, "You don't pull him out like that. Don't swallow it. You catch the fish." மேலும் நான், நீர் அதை அந்த விதமாக வேகமாக இழுக்க வேண்டாம், அந்த தூண்டில் முழுமையாக விழுங்கவும் விட வேண்டாம், அப்படி இருந்தால் அப்பொழுது நீர் மீனை பிடித்து விடுவீர் என்று கூறினேன். He said, "Well, he had a great big old line hanging over. Says, this is the way we do it, like that." அதற்கு அவரும் சரி என்றார். அவர் ஒரு பெரிய நீளமான தூண்டில் கயிற்றை வைத்திருந்தார், அதுவே அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர், நாங்கள் இந்த விதமாக அதை செய்வதுதான் வழக்கம் என்றார். So just about that time, I heard something coming off the top of the mountain up there, a whirlwind whirling around and around. அப்பொழுது ஏறக்குறைய அந்த நேரத்தில் அங்கே ஏதோ ஒன்று மலையின் உச்சியிலிருந்து வருவதை கேட்டேன். அது சுழற்காற்று. அது சுழற்காற்றானது சுழன்று சுழன்று வந்தது. Here it come down like that, and the Spirit of God come over the boat. So stand up on your feet. இதோ அந்த விதமாக அது கீழே இறங்கி வந்தது. அப்பொழுது தேவ ஆவியானவர் படகின் மேல் வந்து எழும்பி நில் என்று said, "Speak to that dead fish. Say, I'll give you back your life." பின்னர் அவர் அந்த மரித்த மீனிடத்தில் பேசி, நான் உன்னுடைய ஜீவனை திரும்ப தருகிறேன் என்று கூறி என்று உரைத்தார். That little fish been laying there for a half hour with his entrails in its mouth and its gills. அந்த சிறு மீனோ மரித்து போய் அரை மணி நேரமாய் அங்கேயே தண்ணீரில் கிடந்தது. அதனுடைய குடல்கள் அதனுடைய வாயிலும் அதனுடைய செவில்களிலும் இருந்தது. I said, "Little fishy, Jesus Christ gives you back your life.
live in the name of Jesus Christ. அப்பொழுது நான், சிறுமீனே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை உனக்கு திரும்ப அளிக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர் பெறுவாயாக என்றேன். Flipped over on his back and down through the water he went as hard as he could go. அப்பொழுது அது உயிர் பெற்று அதனால் முடிந்த அளவு வேகமாக தண்ணீரில் நீந்தி சென்று விட்டது. Brother Lyle, are you here somewhere? I seen you last night. சகோதரன் லைல், நீர் இங்கு எங்காவது இருக்கிறீரா? நான் கடந்த இரவு உங்களை கண்டேன். Where is inside, outside, or where is that? Raise your hand if I can see. அவர் உட்புறத்தில் இருந்தாலும் வெளிப்புறத்தில் இருந்தாலும் அல்லது அவர் எங்கே இருந்தாலும் சரி, நான் உங்களை காணும்படி உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். What's that? In the balcony. Oh yes, way up in the balcony through the windows back there. That's the man, a Jehovah Witness. என்ன கூறுகிறீர்கள்? ஓ ஆம், பின்னால் உள்ள உப்பரிக்கையில் அங்கே பின்னால் உள்ள ஜன்னல்களினூடாக உள்ள இடத்தில் இருக்கிறார். அவர்தான் அந்த மனிதன், யெகோவா சாட்சிக்காரர். He said, Brother Branham is all excited. He said, it's good to be here. அவர் சகோதரன் பிரணாமே என்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். மேலும் அவர், இங்கிருப்பது நல்லதா இருக்கிறது இல்லையா என்று. He said, do you think that meant me? That I call that little fish said you'd shot your last wad. Said that meant something. மேலும் அவர், அது எனக்காக செய்யப்பட்டது, நீ கடைசி முறையாக தண்ணீரில் நீந்தினாய் என்று நான் கூறின சிறிய மீன் அல்லவா அது? அது எனக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக உள்ளதல்லவா என்று கேட்டேன். I said, no, just a confirmation. அப்பொழுது நான், இல்லை இல்லை இல்லை, அது வெறுமனே ஒரு உறுதி செய்தல் என்று. All upset about it. அவரோ அதை குறித்து குழப்பமடைந்திருந்தார். Well, we travel along and you see those things happening, knowing. நல்லது, நாங்கள் பயணம் செய்கிறோம், இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். I just think, what was it to show? இப்பொழுது அது எதை காண்பிக்கிறதா இருந்தது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். I had a many little spastic child on my prayer list praying for it. But when the vision come, it was for a little old fish about so long, about 2 inches long, 3. நான் என்னுடைய ஜெப வரிசையில் வரும் வலிப்பு வாதத்திற்குட்பட்ட சிறு பிள்ளைகளின் பட்டியலை வைத்துள்ளேன். நான் அவைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் தரிசனம் வந்தபோதோ அது இவ்வளவு நீளமுள்ள 2 அல்லது 3 அங்குலம் நீளமுள்ள ஒரு சிறு மீனுக்கானதாயிருந்தது. Looked like the hook as big as the fish. ஆனால் தூண்டில் முள்ளோ அந்த அளவிற்கு பெரியதாயிருந்தது. But what it was to show you that God looks on the little things too. ஆனால் அது என்னவா இருந்தது என்றால், தேவன் சிறிய காரியங்களின் பேரிலும் கூட கவனம் செலுத்துகிறார் என்பதையே அது உங்களுக்கு காண்பிக்கிறது. One day when lepers were laying all over the country, he used his power and put a curse on a tree. ஒரு நாள் நாடு முழுவதும் குஷ்டரோகிகள் படுத்துக் கொண்டிருந்த போது அவர் தம்முடைய வல்லமையை உபயோகித்து ஒரு மரத்தை சபித்தார். It began to wither when there was people laying everywhere needing that healing power. சுகமளிக்கும் வல்லமை தேவைப்படுகிற ஜனங்கள் எங்கும் படுத்திருக்க அது பட்டு போக துவங்கினது. But you see, he wanted to show he's God over everything, whether it's small, whether it's big, whatever it is. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் எல்லாவற்றின் மேலும் தேவனாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்க விரும்பினார். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் அவர் அவற்றிற்கும் தேவனாய் இருக்கிறார். He's still God over all things, all the creation. அவர் இன்னமும் எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் எல்லா காரியங்களின் மேலும் தேவனாய் இருக்கிறார். So we love him because that gives us to know if he's interested to speak the word of life into a little insignificant fish laying there dead on the water for a half hour. He can certainly someday speak life to his children. ஆகையால் நாம் அவரை நேசிக்கிறோம். ஏனென்றால் மரித்து தண்ணீரில் அரை மணி நேரமாக மிதந்து கொண்டிருந்த அற்பமான ஒரு சிறு மீனுக்குள் அவர் ஜீவ வார்த்தையை பேசி உயிர் பெற செய்ய ஆர்வம் கொண்டிருப்பாரேயானால் என்றாவது ஒரு நாள் அவர் நிச்சயம் தமது பிள்ளைகளுக்கு ஜீவ வார்த்தையை உரைத்து உயிர்ப்பிப்பார் என்பதை அது அறிவுறுத்துகிறது. No matter if your body be no more than a spoonful of dust, he'll speak and we'll answer him someday. உங்களுடைய சரீரம் ஒரு கரண்டி அளவு தூசியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் பேசுவார். என்றோ ஒரு நாள் நாம் அவருக்கு மறு உத்தரவு அருளுவோம். He's God who's interested in everything, all that we do, all that we say, everything he's interested. அவர் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செய்கிற எல்லாவற்றிலும் நாம் கூறுகிற எல்லாவற்றிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆர்வம் கொண்டுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். Let us bow our heads everywhere. இப்பொழுது நாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
I wonder now, before we pray, if there's anybody tonight that's interested in Him, but yet you haven't got your reservations yet for the other land where we're going to see Him. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இன்றிரவு இங்கு யாராகிலும் அவருக்குள் ஆர்வம் கொண்டுள்ளீர்களா என்றே நான் இப்பொழுது வியப்புறுகிறேன். ஆனால் நாம் அவரை காணப்போகிற மற்றொரு தேசத்திற்கான உங்களுடைய பயணச்சீட்டை இன்னும் பதிவு செய்யாமல் இருப்பீர்களேயானால், You know, you can't come in without reservations. உங்களுக்கு தெரியுமா, பதிவு செய்யாமல் உங்களால் உள்ளே வர முடியாது. And you haven't made them yet, but you would like to be remembered in prayer now that everything will be made right between you and God tonight. Would you just raise up your hand? நீங்கள் இன்னும் பதிவு செய்யாமல் இருந்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இன்றிரவு எல்லாமே சரியாக வேண்டும் என்று எண்ணி இப்பொழுதே ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்துங்கள். And just say, remember me, Lord. Just let Him see your hand. நீங்கள் கர்த்தாவே என்னை நினைவு கூறும் என்று கூறுவீர்களா? அவர் உங்களுடைய கரத்தை காண God grant it. தேவனே அதை அருளுவார். Heavenly Father, as we stand tonight between the living and the dead, பரலோக பிதாவே, ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் இடையே இன்றிரவு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். these things that's happening in these days, mysterious, sure they're mysterious. இந்நாட்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் ரகசியமானவைகளாயும் அவைகள் நிச்சயமாகவே ரகசியமானவைகளாகவே இருக்கின்றன. But God, you know whether they're true or not. You are the solemn judge of the heavens and earth. ஆனால் தேவனே, அவைகள் உண்மையானவைகளா அல்லது இல்லையா என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீரே வானங்களுக்கும் பூமிக்கும் பிரதான நியாயாதிபதியாயிருக்கிறீர். And we say this, Lord, just to encourage the people. கர்த்தாவே, ஜனங்களை உற்சாகப்படுத்தவே நாங்கள் இதை கூறுகிறோம். Some of the things that Thou hast showed us, that they might be encouraged to love You and believe You, serve You. நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற சில காரியங்களை கொண்டு அவர்கள் உம்மை நேசிக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்மை சேவிக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியுள்ளது. And to know that no matter how little the deed is, good or bad, You see it. செயல்கள் எவ்வளவு சிறியவைகளா இருப்பினும் நல்லதானாலும் கெட்டதானாலும் நீர் அதை காண்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். I pray, dear God, that You'll bless every one of those hands tonight. And the soul and spirit that motivated that hand to go up. அன்புள்ள தேவனே, அந்த கரத்தை மேலே உயர்த்த ஊக்குவித்த ஆவியையும் ஆத்துமாவையும் அந்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I pray, God, that this will be the night that their reservations will be made for that land beyond the river. Granted. தேவனே, நதிக்கப்பால் உள்ள தேசத்திற்கு செல்ல அவர்கள் பதிவு செய்யும் இரவாக இது இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும். Heal the sick and the afflicted, Lord, both here, all out across the land where the broadcast through the phones are coming in. கர்த்தாவே, வியாதியஸ்தர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். அதாவது இங்கு சுகவீனமாய் இருப்பவர்களையும் தேசம் முழுவதும் தொலைபேசியின் மூலம் ஒலிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் இடங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். Bless those out there that's unsaved, all the way from California to New York, from Canada to Mexico. கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் வரைக்கும், கனடாவிலிருந்து மெக்சிகோ வரைக்கும் உள்ள ரட்சிக்கப்படாதவர்களை நீர் ஆசீர்வதியும். Grant, Lord, that every person under the sound of our voice tonight will be saved from their sins, healed of their sickness, because of Your divine presence. இன்றிரவு எங்களுடைய சத்தத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் உம்முடைய திவ்ய பிரசனத்தினால் அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவர்களுடைய சுகவீனத்திலிருந்து சுகமடைவார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். And this our brother Jackson, who's flown all the way down this 1,000 miles here to be here because something strangely stirred his heart. இந்த எங்களுடைய சகோதரன் ஜாக்சன் அவர்களை வினோதமான ஏதோ ஒன்று அவருடைய இருதயத்தை கலங்க செய்ததால் அவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் விமானத்தில் பறந்து இங்கு வந்துள்ளார். And they shall dream dreams and see visions. அவர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. Dear God,
Thou hast kept it a secret from me what this means. I don't know. அன்புள்ள தேவனே, இது எதை பொருட்படுத்துகிறது என்பதை நீர் எனக்கு ஒரு ரகசியமாகவே வைத்திருக்கிறீர். எனவே அது எனக்கு தெரியாது. But if you shall visit us, Lord, prepare our hearts now for that visit. ஆனால் நீர் எங்களை சந்திப்பீரேயானால் கர்த்தாவே, அந்த சந்திப்பிற்காக இப்பொழுதே எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். We might be under expectations, not knowing what you will do and not knowing if you have promised to visit us by this dream. We do not know. நீர் என்ன செய்வீர் என்று அறியாமலும் இந்த சொப்பனத்தின் மூலம் நீர் எங்களை சந்திக்கும்படி வாக்களித்திருக்கிறீரா என்பதை அறியாமல் நாங்கள் அதை அறியாமலே மகத்தான எதிர்பார்த்தலோடு இருக்கிறோம். But we are just quoting those things that we do understand, that you promised to visit your people, and we pray that you'll make yourself real to us here. ஆனால் நீர் உம்முடைய ஜனங்களை சந்திப்பதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொண்டிருப்பவர்களை மாத்திரமே நாங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் உம்மை இங்கு எங்களுக்கு தத்ரூபமாக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus Christ we ask it. Amen. நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Now tonight, after keeping you so long last night and this morning, and I kind of getting a little bit hoarse. இப்பொழுது இன்றிரவு கடந்த இரவும் இன்று காலையும் உங்களை நீண்ட நேரம் வைத்திருந்த பிறகு எனக்கு தொண்டை ஒரு விதமாக சற்று கரகரப்பாகி உள்ளது. Got a little piece of hair I got where over my bald spot here when I'm preaching, but I forgot it this time. நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் என்னுடைய வழுக்கை தலையை மூடிக்கொள்ள நான் வைத்துள்ள ஒரு சிறு செயற்கை தலைமுடியை அணிந்து கொள்வேன். ஆனால் நான் அதை இந்த முறை கொண்டு வர மறந்து விட்டேன். And this air sweeping through these windows is beginning to give me a little bit of hoarseness. எனவே இந்த காற்றானது ஜன்னல்களின் வழியாக வந்து என்னுடைய தொண்டையை சற்று கரகரப்பாக்கி கொண்டிருக்கிறது. I'd have to close meetings, but since I got that, then I don't bother with it no more, just go on. எனவே நான் முழுவதும் மூடப்பட்ட கட்டிடங்களில் மட்டுமே கூட்டங்களை நடத்த வேண்டியவனாய் உள்ளேன். ஆனால் நான் அந்த செயற்கை தலைமுடியை பெற்றுக்கொண்ட பிறகு எங்கு கூட்டம் நடந்தாலும் நான் செல்வேன். அப்பொழுது அதனால் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படுவது. And I forgot it, and it's I kind of can feel it. So your prayers will be appreciated. நான் அதை கொண்டு வர மறந்து விட்டேன். எனவே என்னால் ஒரு விதமாக உணர முடிகிறது. ஆகையால் உங்களுடைய ஜெபங்கள் பாராட்டுக்குரியவைகளாக மதிப்பிடப்படுகின்றன. And now these are two services each day that they are kind of get you know, when you got a lot of miles that you can tell it. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் 2 ஆராதனைகள் உண்டு. எனவே அது என்னை ஒருவாறு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதிக மைல்கள் வர வேண்டியிருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை சொல்லிவிடலாம். So now to you people in California and out in Arizona, we all send greetings across the nation. ஆகையால் இப்பொழுது கலிபோர்னியாவில் உள்ள ஜனங்களாகிய உங்களுக்கும் அரிசோனாவில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் அனைவரும் தேசத்தின் வழியாக உங்களுக்கு வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம். Brother Leo and the group that's waiting on the Lord up at Prescott. பிரஸ்காட்டில் கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கும் சகோதரன் லியோவும் அவருடைய குழுவும் இப்பொழுது அழைத்திருக்கிறார். Invited now and all you people around Phoenix. A week from tonight, we are to be over in Yuma at the banquet. பீனிக்ஸை சுற்றிலும் உள்ளவர்களே, இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் யூமாவில் நடைபெறும் விருந்தில் இருப்போம். Done sold out all the tickets over there and got a bigger auditorium and they can't place the people. அவர்கள் அவர்களுடைய எல்லா நுழைவுச் சீட்டுகளையும் அங்கே விற்றுவிட்டனர். அவர்கள் ஒரு பெரிய அரங்கத்தை எடுத்துள்ளனர். அவர்களால் ஜனங்களுக்கு இடவசதியே அளிக்க முடியவில்லை. So come early, you all to get in. எனவே நீங்கள் உள்ளே வர வேண்டுமானால் நேரத்தோடு வாருங்கள். And we're going on into Los Angeles from there next Monday, next Sunday night. அதன் பின்னர் அங்கிருந்து நாங்கள் அடுத்த திங்களன்று அடுத்த ஞாயிறு இரவு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு செல்கிறோம். And so we're looking to see you all over there. ஆகையால் உங்கள் யாவரையும் நாங்கள் அங்கு காண எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். God's rich blessings rest on you all. தேவனுடைய ஐஸ்வரியமான ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவர் மேலும் தங்கியிருப்பதாக. You in New York and you that are round up in Ohio and different places, soon I want to preach the message of the trail of the serpent, the beast at the beginning and the beast at the end at the tabernacle. நியூயார்க்கில் உள்ள உங்களுக்கும்
உகையாவிலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் உள்ளவர்களுக்கும் விரைவில் நான் சர்பத்தின் அடிச்சுவடு என்னும் செய்தியை கூடாரத்தில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். துவக்கத்திலே மிருகம், முடிவிலே மிருகம் என்பதை குறித்ததாகும். Billy will send you a note for that when we're going to speak it, because I do that in the tabernacle because it'll at least be 4 hours or more long. நாங்கள் எப்பொழுது அதை குறித்து பேசப் போகிறோம் என்பதற்கான ஒரு குறிப்பை பில்லி உங்களுக்கு அனுப்புவான். நான் அதை கூடாரத்தில் பிரசங்கிக்க காரணம் என்னவெனில், அது குறைந்தது 4 மணி நேரம் அல்லது இன்னும் சற்று கூடுதல் நேரம் பிடிக்கும் என்பதனாலே ஆகும். So now, I want you here and wherever you are now to turn to the book of Job. ஆகையால் இப்பொழுது இங்குள்ளவர்களும் நீங்கள் வேற எங்கிருந்தாலும் யோபின் புத்தகத்திற்கு திருப்பும்படிக்கு விரும்புகிறேன். Very strange book to preach from, but I want to just use a few notes here now. அதிலிருந்து பிரசங்கிப்பதற்கு அது மிகவும் வினோதமான புத்தகமாகும். ஆனால் நான் இப்பொழுது இங்கே ஒரு சில குறிப்புகளை உபயோகிக்க விரும்புகிறேன். And then tomorrow morning here at the tabernacle there will be Sunday school services at we start here at what time? 9:30. அதன் பின்னர் நாளை காலை இங்கே கூடாரத்திலே ஞாயிறு சிறுவர் வேத பாடப்பள்ளி ஆராதனைகள் இருக்கும். நாம் இங்கே எத்தனை மணிக்கு துவங்குகிறோம்? 9:30. And then I have the privilege of speaking here again tomorrow. அதன் பின்னர் நான் இங்கே மீண்டுமாக நாளையும் பேசும் சாகியத்தை பெற்றுள்ளேன். And the Lord willing, I want to speak on the subject, if He's willing now, I studied this afternoon, to show you that there's only one place that God will meet a worshiper. கர்த்தருக்கு சித்தமானால் நான் பேச விரும்பின பொருளை இப்பொழுது அவருக்கு சித்தமானால் நான் அதை இன்று பிற்பகல் படித்துக் கொண்டிருந்தேன். அது தேவன் ஒரு ஆராதிப்பவனை சந்திக்கும் இடம் ஒன்று மட்டுமே உண்டு என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Only and can tell you what that place is and what the name of that place is, where God will meet the worshiper. தேவன் ஆராதிப்பவனை சந்திக்கும் இடம் எங்கே என்றும் அந்த இடத்தின் பெயர் என்னவென்றும் அந்த இடம் என்னவென்றும் என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியும். And then tomorrow night I'm going to ask the favor. That is for a healing service. அதன் பின்னர் நாளை இரவு ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கான ஒரு ஆதரவை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். And I want an old-fashioned healing service. நான் பண்டைய நாகரிகம் கொண்ட சுகமளிக்கும் ஆராதனையை நடத்த விரும்புகிறேன். If the Lord willing, I want to speak on a subject that alarmed me today when Brother Moore and I were talking out together, my precious brethren, we were discussing scriptures. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு எனக்கு எச்சரிப்பூட்டிய ஒரு பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நானும் சகோதரன் மூர் அவர்களும் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரர்கள் நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து உரையாடிக் கொண்டிருந்தோம். How lovely it was to be with them brothers, like old times. அந்த சகோதரர்களோடு இருப்பது எவ்வளவு அருமையாய் உள்ளது, பண்டைய காலம் போன்றே காணப்படுகிறது. And he said, you know, Brother Branham, all the preaching you ever done for us here in Shreveport, the lamb and the dove was one of the most outstanding messages you ever brought us here at Shreveport. அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நீர் எங்களுக்கு இங்கே ஸ்ரீவெப்போர்ட்டில் அளித்த செய்திகள் அனைத்திலும் ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்னும் உடைய செய்தி தலை சிறந்து விளங்குகிறது என்றார். Said, I guess with your message so strenuous to you today, you never get to one like that. மேலும் அவர், இன்றைக்கு நீர் அளித்த செய்தி உமக்கு மிகுந்த ஆர்வத்தை உண்டாக்கின போதிலும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீர் ஒருபோதும் அளித்ததே இல்லை என்றார். When I miss that, I miss my message. நான் அதை இழக்கும் போது நான் என் செய்தியை இழந்து விடுகிறேன் என்றார். Love is my dear dying lamb. Thy precious blood shall never lose its power. All the ransomed church of God be saved to sin no more. மரித்துக் கொண்டிருக்கும் என் அருமையான ஆட்டுக்குட்டி அன்பே உருவானதாகும். மீட்கப்பட்ட தேவனுடைய சபை ரட்சிக்கப்பட்டு இனி பாவமே செய்யாத வரைக்கும் உமது விலையேறப்பெற்ற ரத்தம் அதன் வல்லமையை இழந்தே போகா. Ever since by faith I saw that stream, thy flowing wounds supplied, redeeming love has been my theme, and shall be till I die. உமது காயங்களிலிருந்து பெருக்கெடுத்து வரும் இரத்த ஆற்றை நான் விசுவாசத்தில் கண்டது முதற்கொண்டு மீட்கும் அன்பே என்னுடைய பொருளாய் இருந்து வருகிறது. நான் மரிக்கும் வரை அது அவ்வாறே இருக்கும். Tomorrow night, if it be the will of the Lord, I want to preach on a subject on the wings of a snow white dove. Tomorrow night. நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால்
பனிவெண்புறா சிறகுகள் மேல் என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நாளை இரவு The Lord coming down on the wings of a dove. That is, if the Lord willing. My voice don't get too bad. கர்த்தர் ஒரு புறாவின் செட்டைகளின் மேல் இறங்கி வருதல் என்பதன் பேரில், அதாவது அது கர்த்தருக்கு சித்தமாயிருந்து என்னுடைய குரல் மிகவும் மோசமாகாதிருந்தால் நான் பேசுவேன். Now, so pray for us. எனவே இப்பொழுது எங்களுக்காக ஜெபியுங்கள். And then I want an old-fashioned prayer meeting like we had at the beginning. No discernment. Just simply give everybody a card that wants to be prayed for. நமக்கு துவக்கத்தில் இருந்தது போல பண்டைய நாகரிகம் கொண்ட ஜெபக்கூட்டம் ஒன்றை வைக்க விரும்புகிறேன். சிந்தனைகளை பகுத்தறிதல் ஏதுமின்றி ஜெபம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெப அட்டையை அளித்தார். Now you must have a card, so be here early so Billy can give you a card and keep it lined up. இப்பொழுது நீங்கள் ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் இங்கு நேரத்தோடு வாருங்கள். அப்பொழுது பில்லி உங்களுக்கு ஜெப அட்டையை கொடுத்து வரிசையை ஏற்படுத்த உதவியாயிருக்கும். If you don't do that, people just keep doubling back and there's no end to the line. நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் ஜனங்கள் வரிசையில் வந்து சேர்ந்த வண்ணமாய் இருப்பதால் அந்த வரிசைக்கு முடிவே இல்லாமல் போய்விடுகிறது. Anybody can have a card. யார் வேண்டுமானாலும் ஒரு ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். I want Brother Jack to stand by me at the prayer line like he used to. Brother Brown to bring the people to me instead of Billy Paul. ஜெப வரிசை கடந்து செல்லும் போது சகோதரன் ஜாக் முன்பு செய்வது போல என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றும், பில்லி பாலுக்கு பதிலாக சகோதரன் பிரவுன் ஜனங்களை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்றும் விரும்புகிறேன். I want an old-fashioned prayer line, and we'll just pray the way we used to years ago. நான் பழமை நாகரிகம் கொண்ட ஜெப வரிசையை விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் செய்தது போல அவர்களுக்காக நாம் ஜெபிக்க மாத்திரம் செய்வோம். I'm glad tonight to have another associate brother with us. Just looked around and recognized then and seen him a few minutes ago, Brother Gordon Lindsay. இன்றிரவு வேறொரு கூட்டாளி சகோதரன் நம்முடன் கூட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சுற்றிலும் பார்த்தபோது சில நிமிடங்களுக்கு முன்பு அவரை பார்த்து அடையாளம் கண்டுகொண்டேன். அவர்தான் சகோதரன் கார்டன் லின்சே அவர்கள். He's one of the old timers was with us long time ago. அவர் பண்டைய காலத்தவர்களில் ஒருவராயிருக்கிறார். அவர் நீண்ட காலமாகவே எங்களுடன் இருந்து வருகிறார். Doing a great job printing. He's printing my book now, the Seven Church Ages. அவர் ஒரு மகத்தான பணியை செய்து வருகிறார், அச்சிடுதல். அவர் இப்பொழுது 7 சபை காலங்கள் என்ற என்னுடைய புத்தகத்தை அச்சிட்டுக் கொண்டிருக்கிறார். We hope to have it ready again, the 7 seals. நாங்கள் அதை துரிதமாக பெற்றுக் கொள்வோம் என்று நம்புகிறோம். 7 முத்திரைகள். If he happens to read that before he prints it, we're going to have a theological discussion. I can just feel it coming. அவர் அதை அச்சடிப்பதற்கு முன்னர் அவர் அதை படிக்க நேர்ந்தால் அப்பொழுது எங்களுக்குள்ளே ஒரு வேத சாஸ்திர பிரகாரமான விவாதம் உண்டாயிருக்க போகிறது. அது உண்டாக போவதை என்னால் உணர முடிகிறது. But he knows I'm no theologian. ஆனால் நான் ஒரு வேத பண்டிதன் அல்ல என்பதை அவர் அறிந்திருக்கிறார். But we're looking forward to tomorrow night. ஆனால் நாங்கள் நாளை இரவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். If you're in, Brother Lindsay, be here tomorrow night. If you are, drop around and be with us on the platform for an old-fashioned prayer meeting. சகோதரன் லின்சே அவர்களே, நாளை இரவு இங்கு இருக்க நேர்ந்தால் பண்டைய நாகரிகம் கொண்ட ஒரு ஜெப கூட்டத்துக்காக மேடை மேலே வந்து எங்களுடன் கூட இருங்கள். How many would like to see one of them old timers again, or we bring the people up? That'd be fine. பண்டைய காலத்தவர்களின் கூட்டங்களை போன்ற ஒன்றை காணவும் அதற்கு ஜனங்களை மேலே கொண்டு வரவும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அது அருமையாயிருக்கும். Bring out your sick and afflicted tomorrow night for that purpose. இப்பொழுது வியாதிப்பட்டவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் அந்த நோக்கத்துக்காக நாளை இரவு அழைத்துக் கொண்டு வாருங்கள். Now, if you've got the book of Job, the 42nd verse, or 42nd chapter, and the first 6 verses of the 42nd chapter of Job, very strange. இப்பொழுது நீங்கள் யோபின் புத்தகத்திற்கு திருப்பியிருப்பீர்களேயானால் 42ஆம் வசனம், 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் மிகவும் வினோதமானது. Brother Ted Dudley, if you're listening in tonight over in Phoenix, you remember you and I talking one time about a week or two ago and we referred to this. சகோதரன் டெட் டன்ஸ்லி, இன்றிரவு நீங்கள் பீனிக்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் பீனிக்ஸில் 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு நாம் பேசிக் கொண்டிருந்த போது நாம் இதை குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? I told you someday that would become a text to me and I want to use it tonight. நான் உங்களிடம் என்றாவது ஒரு நாள்
இது என்னுடைய பாடப்பொருளாகும் என்று கூறினேன். எனவே இன்றிரவு நான் அதை உபயோகிக்க விரும்புகிறேன். Then Job answered the Lord and said, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, listen close to this reading now. இப்பொழுது இதை வாசிக்கும் போது கூர்ந்து கவனியுங்கள். I know that thou can do everything, and that no doubt can be withholden from thee. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Who is he that hideth counsel without knowledge? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? Therefore have I uttered that I understood not things too wonderful for me which I knew not. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். Hear, I beseech thee, and I will speak. I will demand of thee, and declare thou unto me. நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல். I have heard of thee by the hearing of the ear, but now mine eye seeth thee. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Wherefore I arbor myself and repent and dust and ashes. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். Now I want to take a text from that 5th verse. நான் இப்பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். I have heard of thee by the hearing of the ear, but now my eye seeth thee. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. May the Lord bless his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.